இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 4:6. உலகத்திலேயே மிக பிரபலமான குத்துச்சண்டை வீரர் மைக் டைசன். அவர் என்னை ஒருவராலும் வெல்ல முடியாது என்று சவால் விட்டார். இந்த சவாலை எதிர்த்து மைக் டைசனுடன் சண்டையிட்ட இவாண்டர் ஹோலிஃபீல்ட் தோற்று போனார். ஆனாலும் தன் நம்பிக்கையை கைவிடாமல் மறுபடியும் டைசனோடு மோதினார். அமெரிக்காவின் அட்லாண்டா என்னும் ஊரைச் சேர்ந்த இவாண்டர் ஹோலிஃபீல்ட் சண்டையிடுவதற்கு முன்னால் மைக் டைசனை பார்த்து சற்றும் அஞ்சவில்லை. சண்டை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே நான் மைக் டைசனை நிச்சயமாக வீழ்த்துவேன், ஏனெனில் நான் கர்த்தரை நம்புகிறேன், அவர் நல்லவர் என்று கூறினார். கர்த்தர் தன்னுடனே இருக்கிறார் என்ற தைரியத்துடனே டைசனுடன் சண்டையிடச் சென்ற ஹோலிஃபீல்ட் தான் அணிந்திருந்த உடையில் பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்னும் வேத வசனத்தை பொறித்திருந்தார். 11வது சுற்றில் மிகவும் சோர்ந்து போயிருந்த டைசனை 37 வினாடிகளில் வீழ்த்தி உலக குத்துச்சண்டை சாம்பியன் என்ற பட்டத்தை 3வது முறையாக வென்றார். இந்த வெற்றி பெற எனக்குள் பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் மிகவும் தேவையாக இருந்தது என்று அவர் கூறினார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, சில சமயங்களில் நம் வாழ்க்கையில் நாம் போராட வேண்டிய கடுமையான போராட்டங்கள் இருக்கும். நாம் மேற்கொள்ள வேண்டிய துக்கம் அல்லது இழப்பு, உதாசீன பண்ணப்படுதல், நம் அன்புக்குரிய நாம் அதிகம் நேசித்தவர்களே நமக்கு விரோதமாய் எழும்பி செயல்படுதல் ஆகிய போராட்டங்கள் நமக்கு இருக்கலாம். மனுஷிக வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் இந்த சோதனை கடக்க முடியாத ஒன்றாக தோன்றலாம். ஆனால் நீங்கள் தனியாக அல்ல, ஆவியானவர் இதை கடந்து செல்ல தேவையான பலனை கொடுப்பார். அப்பொழுது இருண்ட பள்ளத்தாக்குகளும் ஒளியால் நிரம்பும். மிக உயரமான மலைகளை கூட எளிதாக தாண்டி செல்வீர்கள். வேதாகமத்தில் ஒரு சமயம் எத்தியோப்பியனாகிய சேரா என்பவன் யூதாவுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு பலத்த தன்னுடைய படையுடன் வந்துவிட்டான். அந்த வேளையில் குறைவான தனது படையுடன் யுத்தம் செய்வதற்காக களத்தில் இறங்கிவிட்ட ஆசா தேவனை நோக்கி ஜெபித்த ஜெபம் அவர் தேவனை எந்த அளவுக்கு நம்பினார், சார்ந்து கொண்டார் என்பதற்கு உதாரணமாக கொள்ளலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று ஜெபித்தான். ஆசாவின் ஜெபத்தை கேட்டு தேவன் தமது வல்லமையை ஆசாவிற்கும் அவன் படைக்கும் கொடுத்தபடியினால் எத்தியோப்பியர் பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவனை நோக்கி பாருங்கள். பலவீனத்துடன் இருக்கும் உங்களை பலப்படுத்தும்படியாகவும் விரக்தியுடன் இருக்கும் உங்களை திறமைசாலிகளாக ஜெயமுள்ளவர்களாக மாற்றவும் சோர்வை நீக்கி தைரியத்தை கொடுக்கவும் கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தரையே முழுமையாக சார்ந்து கொண்டு ஜெயம் பெறுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் அப்பா எதிராய் வருகிற எல்லா ஆயுதங்களையும் முறியடிக்கும்படியாக தேவ பலத்தை என் தேவனில் கொடுப்பீராக ராஜா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா எங்களுடைய முயற்சிகளினால் ஒன்றும் அல்ல அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, உங்க கிருபை ஆண்டவரே ஒவ்வொருவரை தாங்கி ஏந்தி சுமந்து கத்தாவை தப்புவித்து அப்பா ஜெயம் கொள்ளுகிறவர்களாக ஒவ்வொருவரையும் என் தேவனை மாற்றுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.